நம்ம பார்க்குறது கார குழி பணியாரம். நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் உள்ள அளவுகள் கொடுத்துருக்கேன். இந்த அளவுகளோட குழிப்பணியாரம் ஸ்வீட்டு காரம் செய்துக்கலாம். அதோட ஆப்பமும் இதே மெஷர்மெண்ட்டு தான். அப்போ நீங்கள் முதல்ல எதை செய்ய போகிறீங்களோ அதை 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜுள்ள வச்சுட்டு அப்புறம் திரும்ப 8 மணி நேரம் புளிக்க வச்சு நம்ம ஆப்பமோ மாற்றி செய்துக்கலான்னு சொல்ல வரேன். நிறைய போட்டு கொஞ்சம் கிரைண்டரில் ஆட்டிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக சாஃப்டாக இருக்கும். அதாவது குழிப்பணியாரம் வந்து பந்து பந்தாக வரும். நான் இரும்பு கல்லில் தான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தவங்களோட வீட்லேயும் இரும்பு கல்லில் பணியாரம் செய்து நம்ம பழகிக்கணும். அதை ஸ்வீட் பணியாரம் கூட நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப அருமையாக வரும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான்ஸ்டிக்கை தவிர்த்திடலாம். வாங்க அருமையான டேஸ்டான குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம். ஒரு சட்டியை வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து வருது. வரமிளகாய் பொடி பொடியாக கிள்ளி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லித்தலை, பெரிய வெங்காயம். அந்த மல்லித்தலையை மாவில் போட்டுடலாம் பச்சையாக. இப்போ நான் குழிப்பணியாரம் ஸ்வீட்டுக்கும் ஆப்பத்துக்குமே இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். மிச்சத்தை தான் நம்ம இப்போ இதை செய்கிறோம். வரமிளகாய் கொஞ்சம் கருகின உடனே பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை ஒரு 40% மட்டும் வதக்குங்க. அப்போ தான் நல்லா பணியாரம் உள்ளே ஏர் வாங்கி உள்ளே வந்து உதிர்ந்து கொடுக்கும். அதனால் வெங்காயத்தை ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ அந்த மாவில் கலந்துடுறோம். தேவையான மாவு தான் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஆப்பத்துக்கும் ஸ்வீட் பணியாரத்துக்கும் எடுத்து வச்சிட்டோம் மாவை. இப்போ கடைசியாக கொஞ்சம் சும்மா வெறுஞ்சட்டியில் ஜீரகத்தை போட்டு அப்படி வதக்கி போடுங்க. எந்த பதார்த்தத்துக்கும் ஜீரகத்தை ரொம்ப வறுபடக்கூடாது, ருசி இருக்காது, கசக்கும். கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். இப்போ நான் இரும்பு கல் தான் நல்லா காய வச்சுருக்கேன். இந்த துணி ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் வர துணியில் நல்லா குழி மேலே எல்லாம் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அடுத்த முறை சும்மா கழுவிட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்படி தான் நம்ம இரும்பு குழிப்பணியார கல்லை பயன்படுத்தணும், மெயின்டைன் பண்ணணும். நல்லா சுருன்னு சவுண்டு வந்தோடனே எண்ணெய் முதல்ல போட்டு வச்சிட்டோம். முதல் நாளே கூட நம்ம எண்ணெய் வந்து தடவி வச்சுக்கலாம். அப்படி தான் நான் வைக்கிறது. நல்லா கொஞ்சம் முக்கால் குழி வரையிலும் விட்டுக்கலாம். மூடி வைக்கக்கூடாது. ஒரு 1.5 நிமிஷத்தில் மேல் பாகம் புள்ளி புள்ளியாக வரும், ஓட்டையாக வரும். அப்போ நம்ம திருப்பலாங்கிற பதம். ஒன்றா பாருங்கள், அழகாக நான்ஸ்டிக் போலையே வருது பாருங்கள். நீங்கள் கல்லை விளக்காமல் ஜூடாக இருக்கும்போதே காட்டன் துணியை நல்லா மொத்த துணியாக வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே நல்லா ஒரு கவர் போட்டு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உள்ள பூச்சி எல்லாம் வராது. சூட்டில் தொடச்சிட்டிங்கன்னாவே பூச்சி வராது. நல்லா ஃபுல் எண்ணெயும் வந்துடும். இப்போ முதல்ல திருப்பி விட்டோம். அப்புறம் ஒரு 30 செகண்ட் கழித்து அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். நல்லா அடிபாகம் இப்போ சுட்டு வரும். எண்ணெய் தேவையான நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி குழிப்பணியாரத்துக்கு கார சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம். அது கூட நான் உங்களுக்கு லிங்க்கில் தரேன், சட்னி லிங்க்கு. இந்த துணியை வந்து நம்ம வச்சுக்கணும், காட்டன் துணியை. இல்லை பொடி கூட வந்து இட்லி பொடி கூட இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது போல் நீங்கள் இந்த ரேஷியோவில் செய்து பாருங்கள். பணியாரம் சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். ஷேர் பண்ணுங்கள். வாழ்வோம் என்றும் நலமுடன்.